வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பில்வின் எக்ஸ்பென்சன்ட். இந்த காணொலியில நாம தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துல நடந்த கொடூரங்களை பத்தியும், அந்த கொடூரத்தின் மறு உருவம் என்ன அப்படிங்கறத பத்தியும், அதை செஞ்சது யார் அப்படிங்கறத பத்தியும், கர்நாடக அரசும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிற இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா, அந்த குற்றவாளி யார் அப்படிங்கறத நாம நெருங்கிட்டோமா அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்மஸ்தலா வழக்கு. தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல, அந்த கோயில் வளாகத்துல, அந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லன்னு பல இடங்கள்ல சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அத சொன்னது ஒரு விசில் ப்ளோவர், அங்க வேலை பார்த்த ஒருத்தர், அங்க வேலை பார்த்த ஒரு துப்புரவு தொழிலாளர் ஹைகோர்ட்ல வந்து அப்ரூவரா மாறி இருக்காரு. இது எல்லாத்தையும் நாம கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அவர் குறிப்பிட்ட அந்த 13 இடங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த விசில் ப்ளோவர் அவர் வந்து ஒரு 13 இடங்கள் சொல்லியிருந்தார். அதுல 10 இடங்கள் எக்ஸ்கவேட் பண்ணி அந்த இடத்தை எக்ஸாமைன் பண்ணிட்டாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் ஆராய்ச்சி பண்ணதுல, 10 இடங்களை தோண்டி பார்த்ததுல 6வது இடத்துலதான் சில மனித எச்சங்கள் கிடைச்சதாகவும், மற்ற இடங்கள்ல எதுவுமே தென்படல அப்படிங்கறதும் சொல்லப்படுது. மனித எச்சங்கள் வெறும் 6வது இடத்துல மட்டும்தான் கிடைச்சதா, அங்க அப்ப வேற எதுவுமே இல்லையா, இந்த விசில் ப்ளோவர் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற கேள்வி பல பேர் இங்க முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாத்தையும் கடந்து 11வது இடத்துக்கு போனப்போதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நான் சொன்னேன் இல்லையா, 6வது இடத்துல 6வது ஸ்பாட்ல எக்ஸ்கவேட் பண்ணும்போது அங்க சில மனித எச்சங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த கிடைச்ச கையோட எஸ்ஐடி, அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றத்தால உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய தலைவர் பிரணவ் மொஹந்தி 6வது ஸ்பாட்ல கிடைச்ச பல மனித எச்சங்களை எடுத்துட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நேரா அங்க இருக்கக்கூடிய கர்நாடக அரசின் உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாரு. அவருடைய பெயர் பரமேஸ்வர ராவ் அப்படிங்கிறவரை போய் பார்த்திருக்காரு. இவரு இங்க கிடைச்ச மனித எச்சங்களை பத்தியோ இல்ல அங்க கிடைச்ச மத்த எந்த விஷயங்களை பத்தியும் ஊடகங்கள் கிட்ட சொல்லல, மக்கள் கிட்ட உண்மைத்தன்மையோட அவங்க பேசல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதை தொடர்ந்து கர்நாடக உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய பரமேஸ்வர ராவ் இந்த விஷயத்த பத்தி மீடியாக்கள் கிட்ட பேசுறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாரு. அந்த சந்திப்புல தான் அவர் சொல்றாரு, கர்நாடக அரசு இயந்திரத்துல இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களா இருக்கட்டும் சரி, இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும் சரி, யாருமே இந்த வழக்குல தலையிட மாட்டோம். நாங்க எஸ்ஐடிக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்கோம். எஸ்ஐடி இதுல எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போகலாம், இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை அவங்க கண்டறிஞ்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் இத கூட நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமா நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு வெளிப்படையா வந்து வேற ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. இந்த வழக்கினுடைய முடிவுகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் நம்ம எல்லார்கிட்டையும் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. இன்னும் முக்கியமா இந்த எஸ்ஐடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர ராவ், அவரு அடிஷனலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னா, எஸ்ஐடி குழு இன்னும் ஒரு சில இடங்கள், அதாவது இந்த விசில் ப்ளோவர் சொன்ன அந்த 13 இடங்கள் தாண்டி எஸ்ஐடியே கணிச்சு ஒரு சில இடங்கள் நாங்களே ஓனா சர்ச் பண்ண போறோம், நாங்க இங்க எங்க ஸ்பாட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கோம், இங்க நாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியும் என்கிட்ட சொன்னதா அவர் மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. 10 இடத்துல ஏற்கனவே தோண்டி முடிச்சுட்டாங்கப்பா, இதுக்கு மேல 11, 12, 13 இந்த 3 ஸ்பாட்ஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த 11, 12, 13 இந்த 3 ஸ்பாட்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா, தர்மஸ்தலால இருந்து உஜ்ரா அந்த ரோடு கனெக்ட் பண்ற ரோடு பக்கத்துல இருக்கிற 3 ஸ்பாட்ஸ். சோ இந்த 3 ஸ்பாட்ஸுமே ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கதான் கொண்டு போய் நாங்க புதைச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 10 இடங்கள் தோண்டியாச்சு. 11வது இடம் தோன்றதுக்காக அவர் சொன்ன அந்த விசில் ப்ளோவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த விசில் ப்ளோவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த விசில் ப்ளோவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இல்ல இப்போதைக்கு இங்க தோண்ட வேண்டாம், நான் வேற ஒரு இடம் காட்டுறேன், அங்க போய் தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எக்ஸ்கவேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி, அங்க நம்ம ஜேசிபியோ இல்ல பொக்லைனோ இதெல்லாம் அங்க யூஸ் பண்ண முடியாது, அங்க இதை வச்சு எக்ஸ்கவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வழக்கமா நாம என்ன பண்ணுவோம், ஒரு 20 பேரை கூப்பிட்டு அந்த இடத்த தோண்டுங்கப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 வேலையாட்களை நியமிச்சு
அங்க வந்து நீங்க தோண்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க தோண்ட 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 ஒரு சில அடிகளுக்கு கீழே போனதுக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான மனித எலும்பு துண்டுகள் கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த சம்பவங்கள்லாம் நேத்து ஒரு 11 மணில இருந்து 12 மணிக்குள்ளாடி நடக்குது. மத்த மக்கள், அதாவது மீடியாக்களோ இல்ல பொதுமக்களோ பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரீன் ஸ்கிரீன் மாதிரி, ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வேலை போயிட்டு இருந்ததுன்னா அங்க ஒரு பச்சை கலர்ல ஒண்ணு போட்டு மறைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டை சுத்தி போட்டு மறைச்சிடுறாங்க. இதற்கு அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய நீங்க அரசுக்கு சாதகமா நீங்க பண்ற மாதிரி இருக்கு, தர்மசலாக்கு சாதகமா நீங்க செயல்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இன்னொன்னு, தோண்டி எடுக்கப்பட்ட அந்த 100க்கும் அதிகமான மனித எலும்பு துண்டுகளை உடனடியே பேக் பண்ணி அங்கிருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது ஒரு ஆணுடைய எலும்பு துண்டுகளா, இல்ல பெண்ணுடைய எலும்பு துண்டுகளா, இல்ல ஒரு குழந்தைகளோட எலும்பு துண்டுகளா, இல்ல இது ஒரே ஒரு நபருடைய எலும்பு துண்டா, இல்ல 2-3 நபர்களுடைய எலும்பு துண்டுகளா அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாமின் பண்ண அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது செய்திகள் வெளிவந்துச்சு. இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்த உடனே காமனா இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்றாங்க. என்னன்னா, இந்த விசில்ப்ளோவர் ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, நானே என் கையால 2-3 பிணங்களை ஒரே இடத்துல போட்டு புதைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அது ஒருவேளை இதுவா இருக்குமோ, அதுல ஒன்னா இது இருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இது ஒரு அடர்ந்த வனம், ஒரு அடர்ந்த காடு, இந்த இடத்துல நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க, அதாவது சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க, அவங்களுடைய எலும்பு துண்டுகளா கூட இது இருக்கலாம் இல்லையா, அவங்களுடைய பாடிஸா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு தர்மஸ்தலாவை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் இப்படியான கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, 11வது ஸ்பாட், அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் சாரி மரத்துல கட்டப்பட்ட, அதாவது தூக்கு போடுறதுக்கான ப்ராப்பர் அந்த ஒரு ஹேங்கிங் செட்டப்ல இருந்திருக்கு. காவலர்கள் அதையுமே மீட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலையும் நம்ம பார்க்கத்தோம். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிச்ச மனித எச்சங்கள் எல்லாமே நேத்ராவதி அப்படிங்கிற ஒரு நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய படுகையில தான் கிடைச்சிருக்கு. அந்த நதியினுடைய கரை ஓரங்கள்ல தான் கிடைச்சிருக்கு. ஏன் இது ஒரு ஃபிளட்ல அடிச்சுட்டு வரப்பட்ட பாடிஸோடையதா இருக்கக்கூடாது? இது ஏன் மண்ணரிப்புனால புதைக்கப்பட்ட பிணங்கள் இடம் மாறுதல், அதாவது டிரான்ஸ்பர் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்து இங்க வந்து சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இந்த வழக்கினுடைய வளர்ச்சிகள், இந்த வழக்கினுடைய போக்கு இப்படிங்கிற ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவ்வளவு டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடா இருக்கக்கூடிய இந்தியால நம்ம இங்க இருந்து இஸ்ரோ மூலமா விண்வெளிக்கு ஏவுகணைகள் ஏவுறோம், சேட்டலைட்ஸ் ஏவுறோம், இதெல்லாம் நடக்குது. ஆனா ஏன் மண்ணுக்கடியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன, அங்க உண்மையாவே அந்த பொருள் இருக்கா அப்படிங்கறத நேர விரயம் பண்ணாம கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தும் ஏன் அதை நாம பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி மேலையும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எங்கெங்க இந்த எக்ஸ்கவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எந்தெந்த ஸ்பாட்ஸ்ல இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற முழு தகவலை நீங்க ஏன் மீடியா கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஏன் பாதிக்கப்பட்ட மக்களாகி எங்க கிட்ட ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. இப்பதான் இங்க ஒரு இன்னொரு அடிஷனலான ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு நபர், இவருக்கும் தர்மஸ்தலாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த தர்மஸ்தலால ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இறந்த ஒரு மாணவியினுடைய உறவினர் தான் ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த நபர் இத்தனை வருஷமா மூடி மறைச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு மீடியா முன்னாடி வந்து பேசியிருக்காரு. அதற்கு காரணம், ஏற்கனவே இந்த தர்மஸ்தலாவை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. போலீஸ் ஆபீசர்ஸும் இதுல தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி சொல்ல வரும்போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த காவலர்களால நான் மிரட்டப்பட்டேன், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பின்மை இருந்தது, அதனாலதான் நான் சொல்லல. இப்போ எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, நான் இனிமே தைரியமா இருப்பேன், எனக்கு இந்த நீதித்துறை எனக்கு சப்போர்ட்டா இருக்கும், என்னுடைய உயிருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோட அவரு மீடியாக்கள் முன்னாடி இவர் இன்னொரு விசில் ப்ளோவரா வந்து முன்னாடி நிற்கிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை அங்க ஏற்படுத்தி இருக்கு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நானே என் கண்ணால 3-4 பெண் குழந்தைகளை அடக்கம் பண்றதை பார்த்திருக்கேன், அது சம்பந்தப்பட்ட வீடியோ கிளிப்ஸ் என்கிட்ட இருக்கு, தேவைப்பட்டா அந்த கிளிப்ஸ நான் நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைக்க நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பல திடுக்கிடும் விஷயங்களை இங்க சொல்லியிருக்காரு. இந்த ஜெயந்த் அப்படிங்கிற நபர்
மீடியாவை சந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் பெல்டன் காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர், அதாவது தர்மஸ்தலாவை சுத்தி இருக்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் இருக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் இந்த விஷயத்துக்கும், தர்மஸ்தலால நடந்த இந்த கொலைகள், கற்பழிப்புகள், மற்ற விஷயங்கள், காணாம போன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சம்மதம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய பொதுமக்கள் வைக்கிறாங்க. எஸ்ஐடியுமே அந்த பெல்டன் காடி அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மேல ஒரு பெரும் கண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐடி இந்த காவலர்கள், அதாவது பெல்டன் காடி அப்படிங்கிற அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் கிட்ட இதுவரைக்கும் எத்தனை கேஸ் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க, அந்த கேஸோட ஹிஸ்டரி என்ன, அந்த கேஸ் நீங்க என்னைக்கு ஃபைல் பண்ணீங்க, யார் வந்து ஃபைல் பண்ணா, எதுக்காக ஃபைல் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பத்தி எந்த டீடைல்ஸையுமே அந்த காவலர்கள் தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காகவே இந்த எஸ்ஐடியில இருக்கக்கூடிய காவலர்கள், சிறப்பு காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. பொதுமக்கள் சார்பா சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டு இருக்கு. அது என்னன்னா, சாட்சியா தன்னுடைய உயிருக்கு பயந்து, சாட்சி சொல்ல பயந்து, இப்போ இந்த ஒரு கட்டத்துல சாட்சி சொல்ல முன்வந்திருக்க அந்த ஜெயந்த் அப்படிங்கிற நபருக்கு உரிய பாதுகாப்பை நீதிமன்றம் வழங்கணும் அப்படிங்கிறது இந்த சமூக வலைதளங்கள்ல மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஏற்கனவே ஒரு 13 இடம் விசில் ப்ளோவரால சொல்லப்பட்டு அந்த இடத்துல எக்ஸ்கவேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அங்க என்ன இருக்கு, மனித எச்சங்கள் கிடைக்குதா, மனித எலும்புக்கூடுகள் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்போ இந்த ஜெயந்த் அப்படிங்கிற இந்த நபர் சொன்ன அந்த 3-4 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்தையுமே எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு எஸ்ஐடி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இதையும் மொத்தமா 13, இப்போ ஒரு 3-4 அப்படின்னா மொத்தமா ஒரு 15 இடங்கள் நம்ம வந்து தோண்டி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐடி ஒரு அறிக்கையை உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. இவ்வளவு விஷயங்கள் இந்த வழக்கு சார்ந்து போயிட்டு இருக்கிற இதே சமயத்துல இன்னும் சில முட்டாள்கள் இருக்காங்க தெரியுமா. அதாவது சாமி கும்பிடலாம், சாமி கும்பிடணும், இவரை தான் நீ கும்பிடணும்னு சொல்ற சில முட்டாள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படிலாம் இந்த தர்மஸ்தலா, இந்த புண்ணிய ஸ்தலத்தை சுத்தி நடக்குதே, தர்மம் ஒரு காலத்துல தர்மம் தான் தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை மட்டுமே செஞ்சுட்டு இருந்த இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு புண்ணிய பூமியில இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களே, இதனால அந்த புண்ணிய ஸ்தலத்தின் மீது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிடுமே, நீங்க ஏன் இதை இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க, அப்படியே இருந்தா கூட இதை சைலண்டா பார்க்காம இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டுபிடிங்க, பிரச்சனை இல்லை, ஆனா சைலண்டா கொண்டு போயிருங்க. தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததை பப்ளிக்கா போய் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில முட்டாள்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க, இவங்க எல்லாமே கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, தர்மஸ்தலா மேல வேணும்னே வீண் பண்ணி சுமத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியான முட்டாள்கள் யார் தெரியுமா, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையை போதிக்கிறவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு சில பேர் போய் காலில் விழுது, அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கினா நல்லா இருப்போம், அவங்க தீர்த்த தண்ணி தெளிச்சுட்டா நல்லா இருப்போம், அவங்க விபூதி அடிச்சு விட்டா நல்லா இருப்போம், அவங்க தான் கடவுளே அப்படிங்கிற மாதிரிலாம் போர்ட்ரே பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு உண்மையாவே தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுடைய மக்கள், மூட நம்பிக்கையால அழிஞ்சு போற மக்கள் நிறையவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் என்னதான் நம்ம முன்னேற்றத்துல இருந்தாலும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்மையாவும் இருக்கு. இந்த வழக்க பத்தின அப்டேட்ஸ் இது வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். முக்கியமா இன்னொரு அப்டேட்டை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இந்த டீமை லீட் பண்ணக்கூடிய பிரணவ் மொஹந்தி அப்படிங்கிற அந்த நபரை டிரான்ஸ்பர் பண்ண போறதாவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவர் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவாரோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, இவர் நேர்மையான ஆபீசரா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் இதன் மூலமா எழுது. உண்மையான காவலர்களுக்கு, நேர்மையான காவலர்களுக்கு காலகாலமா இதுதானே நடந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் உண்மையா கண்டுபிடிச்சிட்டாரு, யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்ல வராரு அப்படின்னா அவரை அடிச்சு அமுக்கி அப்படியே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க. இது வழக்கமா நம்ம இந்திய அரசியல்லையும் இந்திய நிர்வாகத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சோ இந்த வழக்கினுடைய போக்கு என்ன மாதிரி இருக்கு, இதற்கான உண்மைகள் நமக்கு தெரிய வருமா, இந்த குற்றங்களை செஞ்ச குற்றவாளிய இந்த அரசு கண்டிக்குமா, அரஸ்ட் பண்ணுமா, அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்கு எழுதுற மாதிரி உங்களுக்கும் எழும். அதை எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்
உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.